الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய இரக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய அன்பும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அன்பு அது விசாலமானது. அதனுடைய விசாலத்துக்கு முடிவு கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அன்பு அனைத்து விடயங்களை விடவும் விசாலமானது. அந்த விசாலத்துவத்துக்கு முடிவு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த அன்பின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் அவன் தவறுகள் செய்கின்ற போதும், அவன் அல்லாஹுக்கு மாற்றங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்திலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி உலகத்திலே ஒவ்வொரு வகையான கட்டங்களை, நிலைமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றான். ஒரு வாரத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் வெள்ளிக்கிழமையினுடைய இரவுடைய நாளை பாவ மன்னிப்புக்குரிய மிக முக்கியமான தினமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்படி பல கட்டங்களை அல்லாஹ் வைத்துவிட்டு ஒவ்வொரு வருடத்திலும் மனிதனுடைய பாவங்களை மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை அழைப்பார்கள். அழைத்து சொல்லுவார்கள், கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், ஒரு மகத்தான, ஒரு சிறந்த ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. இந்த மாதம் பரக்கத்துகள் நிறைந்த மாதம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புகள் நிறைந்த மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா வலில்லாஹி உதகாஉம் மினன் நார், இந்த மாதத்திலே அல்லாஹ் அதிகமான மனிதர்களை நரக விடுதலை கொடுக்குகின்றான். அதிகமான மனிதர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்குகின்றான். ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரத்யோகமான சில துஆக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நோன்பாளியுடைய, முஃமினுடைய ஒரு துஆவை எந்த விதமான தடையுமின்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த ரமலானுடைய 30 தினத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு துஆவை குறிப்பாக வைத்து அந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தினுடைய பொருளாதாரத்துடைய விடயமாக இருக்கலாம்,
தன்னுடைய ஆகிராவுடைய விடயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விடயத்தை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு தினத்திலும் அல்லாஹ் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஒரு துஆவை ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சகோதர பெரியார்களே, ஒரு பெருமதியான ஒரு காலம், அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய காலம் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அலங்கரித்து விடுகின்றான், நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் மூடி விடுகின்றான், சுவர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய மலக்குகள் ஒவ்வொரு தினமும் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த அளவு கண்டால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்திலே ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ரிஸ்குடைய விடயத்திலே அபிவிருத்தியை, அதிகரிப்பை உண்டாக்குகின்றான். அவனுடைய அமல்கள் மூலமாக, அவனுடைய நற்கர்மங்கள் மூலமாக அல்லாஹ் முஃமினுடைய வாழ்க்கையில், அவனுடைய ரிஸ்கிலே, அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய விடயங்களிலே அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குகின்றான். சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமலானுடைய காலம் அல்லாஹ் தஆலா சில மிக முக்கியமான விடயங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய காலத்திலே பகலெல்லாம் நோன்பு நோற்று பசித்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை, துருவாடை, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் மிகவும் சிறந்த ஒரு நறுமணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக அன்புக்குரிய சகோதர பெரியார்களே, இப்படி பலவிதமான சிறப்புகள் நிறைந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த ரமலானுடைய சிறப்பை அறிந்த, தெரிந்த ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய காலத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ரமலானுடைய காலம் வந்துவிட்டது என்றால் அதனை சரியான முறையிலே திட்டமிடுவான். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு முஃமின் திட்டமிடுவான் என்றால் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், முதலாவது விடயம், இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து தன்னுடைய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரத்தை, தன்னுடைய தவறுகளுக்குரிய மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முதலாவது அம்சத்தை, விடயத்தை அவன் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை மிம்பரில் ஏறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏறுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகள் ஆமீன் சொல்லுகின்றார்கள். அருமை சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மிம்பரிலே ஏறுகின்ற போது 3 கட்டம் 3 தடவைகள் ஆமீன் சொன்னீர்கள், என்ன விடயம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிம்பரிலே ஏறுகின்ற போது மலக்குமார்களுடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை செய்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ தான், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகவில்லையோ, அந்த ரமலான் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு திருப்பு முனையை உண்டாக்கவில்லையோ, இப்படிப்பட்ட மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கின்றது. நாங்கள் பகலெல்லாம் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், நோன்பு முடிவடைந்து விட்டது, பெருநாளை கொண்டாடினோம், முடிந்து விட்டது என்ற நிலைமை எங்களுக்கு உண்டாகிவிடக் கூடாது. இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இந்த ரமலானுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும்.
என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாவினால் நான் பொய் பேசக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருக்கின்றதா? இந்த தன்மையை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய நாவினால் அடுத்த மனிதனுடைய குறைகளை பேசக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இந்த தன்மையை நான் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரமலானுடைய மாற்றம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் ஹஸ்ஸுஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் ஆத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருப்பார்கள், அவர்களுடைய நோன்பு வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம்தான். அந்த நோன்பின் மூலம் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே விளங்கப்படுத்துகிறான், அல்லாஹு தஆலா நன்மையை மட்டீடு செய்யாமல், கணக்கில்லாமல் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் இந்த நோன்பு. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. இந்த நோன்பு இது எனக்குரியது, நான் தான் இதற்கு கூலியாக கொடுக்குகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த மட்டீடு இல்லாமல், கணக்கில்லாமல் அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கப்படக்கூடிய நோன்பு என்றால் என்ன? அல்லாஹு தஆலா கணக்கில்லாமல் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய நோன்பு என்றால் என்ன? அந்த நோன்பின் மூலமாக வெறுமனே பசித்திருத்தலும் தாகித்திருத்தலும் மாத்திரம் இருப்பதல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். வயிறு மாத்திரம் நோன்பு நோற்பதல்ல, எங்களுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும். எங்களுடைய நாவு அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லஹு மின் ஸியாமிஹி. யார் நோன்பு நோற்றுக்கொண்டு அவருடைய வாயினால் பொய் பேசுகின்ற தன்மையை விட்டுவிடவில்லையோ, பொய்யான விடயங்களை பரப்புவதை, பொய்யான செய்தியை, தனக்கு உறுதி இல்லாத, தான் உறுதியாக சரியாக பூர்த்தியாக விளங்கிக் கொள்ளாத விடயத்தை, பொய்யை யார் கொண்டு செல்லுகின்றாரோ, அதை பரப்புகின்றாரோ, இவருடைய நோன்பிலே எந்தவித பிரயோசனமும் கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும். எங்களுடைய நாவினுடைய பேச்சு அது சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் மரியமிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவத்திலே ஒரு விடயத்தை எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்துக் கொண்டு தன்னுடைய சமூகத்தாரிடம் வருகின்றார்கள். பயத்தோடு வருகின்றார்கள். என்னுடைய சமூகம் என்னை பற்றி என்ன பேச போகின்றார்களோ என்ற பயத்தோடு வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, அவர்கள் உங்களிடத்திலே இந்த குழந்தையை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் நோன்பாளி என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இப்போது அந்த சமுதாயம், யா மரியம், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய் இப்படியான ஒரு கேவலமான செயலை செய்யவில்லை, நீங்கள் திருமணம் முடிக்காமல் ஆணுடைய உதவி இல்லாமல் குழந்தையுடன் வந்திருக்கின்றீர்கள் என்று கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னி நஸர்து லிர்ரஹ்மானி ஸௌமா. நான் இன்றைய தினம் நோன்பு நோற்றிருக்கின்றேன், இன்றைய தினம் நான் நோன்பு நோற்றவனாக இருக்குகின்றேன். இதனால் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் யாருடனும் நான் பேச மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார்கள். நோன்பென்பது நம்முடைய நாவை மிக முக்கியமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு அம்சம். நம்முடைய நாவை பாதுகாத்து அதற்குரிய பயிற்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த நோன்பினுடைய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ஒரு மனிதர் நோன்பு நோற்றிருக்கின்ற நிலைமையிலே ஒருவர் அவருடன் வீண் பேச்சு பேசுவதற்காக வருகின்றார், அவருடன் வீணான விடயங்களில் ஈடுபட வருகின்றார். அப்போது இவர் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிக் கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்கள், எனவேதான் எங்களுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும்.
எம்முடைய நாவை வீண் பேச்சுக்கள்ல இருந்து பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய கண் பார்வை, அது அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கண்ணினுடைய நோன்பு. எங்களுடைய காது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஹராமான விடயங்களை, இசையை, வீண் பேச்சுக்களை, அடுத்த மனிதனுடைய குறைகள் பேசப்படுவதை, ஹராமான விடயங்களை கேட்பதை விட்டும் எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய காது நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது. எனவேதான் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த நோன்பின் மூலமாக மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம் என்று இந்த நோன்பை நாங்கள் முடித்து விடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் ஒரு புத்திசாலியான மனிதன் தன்னுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக வேண்டி, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை திட்டமிடுவான். இரண்டாவது விடயம்தான், ஒரு புத்தி உள்ள மனிதன் இந்த ரமலானுடைய காலத்தை எப்படி திட்டமிடுவான் என்றால், பில் அமாலி சாலிஹா, நல் அமல்களில் தன்னை அதிகம் ஈடுபடுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நோன்பினுடைய காலம் அமல்களை அதிகமாக செய்து எம்முடைய செயலேட்டிலே நன்மைகளை அள்ளி கொள்ளக்கூடிய காலம். இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு பருவ காலம். அன்பார்ந்தவர்களே, சென்ற ரமலானில் எம்முடன் இருந்த எத்தனையோ மனிதர்கள் இன்று இந்த ரமலானிலே இல்லை. எதிர்வருகின்ற ரமலான் நாம் அடைவோமா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்துல எண்ணிக்கொள்ளணும், நினைச்சு கொள்ளணும், இது என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரமலான், இது என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரமலான், இதற்கு பின்னால இந்த அமலுக்குரிய நன்மைகளை சம்பாதிப்பதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க மாட்டாது என்ற எண்ணத்தோட இந்த ரமலான நாங்க நல்ல அமல்கள்ல கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய காலம் மன் தகர்ரப இலல் கைரி, மன் தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைரி, ஒரு நல்ல அமலை செய்கின்றாரோ, ஒரு நல்ல ஒரு காரியத்தை, ஒரு சுன்னத்தான ஒரு அமலை யார் இந்த ரமலானுடைய காலத்திலே செய்கின்றாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஃபர்துடைய கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். யார் இந்த ரமலானுடைய காலம் ஒரு ஃபர்தை நிறைவேற்றுகின்றார், ஒரு சுபஹுடைய 2 ரக்அத்தை தொழுகின்றார், அல்லாஹு தஆலா இந்த 2 ரக்அத் ஃபர்துக்காக வேண்டி 140 ரக்அத்துகளுடைய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஒரு ரக்அத்துக்கு அல்லாஹ் 70 ரக்அத்துகளுடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை, 2 ஃபர்துக்கு 2 ரக்அத்துகளுக்கு அல்லாஹ் 140 ஃபர்துகளுடைய நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த அமல், இந்த அளவு நன்மை இந்த மாதத்தை தவிர வேற எந்த காலத்திலும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அமலுடைய காலம், பொறுமையுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய காலத்திலே யார் மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, யார் இரவு பகலாக இரவு நேரங்களிலே தராவிஹ் என்றும் கியாமுல் லைல் என்றும் இஷாவுடைய தொழுகை என்றும் நஃபிலான தொழுகைகள் என்றும் சுன்னத்தான தொழுகைகள் என்றும் யார் அதிகமாக நின்று வணங்குகின்றாரோ அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அவருடைய செயலேட்டிலே நன்மைகளை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எந்த காலத்திலும் தொழ கிடைக்காத ஒரு தொழுகைதான் இந்த ரமலானுடைய காலத்திலே கிடைக்கக்கூடிய தராவிஹுடைய தொழுகை. எனவே இந்த தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் சரியாக நேரத்தை, காலத்தை செலவழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் 20 ரக்அத்துகள், ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதப்படுகின்றது, மாஷா அல்லாஹ், 20 ரக்அத்துகள் நின்று தொழ போகின்றோம். மனிதன் என்ற வகையிலே உடல் சோர்வுகள் உண்டாகலாம், கஷ்டங்கள் உண்டாகலாம். அன்பார்ந்தவர்களே, எப்போது நாம் எம்முடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இந்த ஒரு ரக்அத்துக்கு குர்ஆனுடைய ஒரு எழுத்தை கேட்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளுடைய அந்த விசாலத்துவத்தை நாங்கள் உள்ளத்தில் நினைக்க ஆரம்பிப்போமோ, அல்லாஹ் நான் தொழக்கூடிய
ஒரு சுன்னத்தான இந்த ரகாத்தின் மூலமாக எனக்கு தர இருக்கக்கூடிய நன்மை என்ன என்ற சிந்தனையை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எப்போது எடுக்கின்றோமோ அப்போது அந்த தொழுகை, அந்த நின்று வணங்கக்கூடிய வணக்கம் எங்களுக்கு கஷ்டமாக காட்டப்பட மாட்டாது, அது பாரமாக மாறாது. ஏன்? நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்குரிய கூலி மிக விசாலமானது. அல்லாஹு தஆலா ரமலானுடைய காலத்திலே அள்ளி தருகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய தொழுகைகள், ஏனைய அமல் இபாதத்துகள், இந்த விடயங்களிலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு முஃமின் இந்த ரமலானுடைய காலத்திலே திட்டமிட வேண்டிய இரண்டாவது விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் அதிகமாக நல்ல இபாதத்துகள் கழிக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய காலம் என்பது குர்ஆனுடைய மாதம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் என்ற இந்த வார்த்தையை குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் சொல்லுகின்றான். ரமலான் என்ற வார்த்தை, இந்த ரமலான் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற போது, இதனை அறிமுகப்படுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா குர்ஆனோடு இணைத்து தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மரணித்து கபரிலே வைக்கப்படுகின்றான். அந்த கபரிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுக்காக வேண்டி வாதாடக்கூடிய விடயங்கள் இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, அந்த மனிதன் செய்த நோன்பு, பிடித்த நோன்பு, அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே இவனுக்காக வேண்டி மன்றாடும், பரிந்து பேசும். இரண்டாவது விடயம் அல் குர்ஆன். யார் இந்த உலக வாழ்க்கையிலே குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ அல்லாஹு தஆலா அந்த மனிதன் கபரிலே வைக்கப்பட்டதும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றது, பரிந்து பேசுகின்றது இந்த மனிதனுடைய விமோசனத்துக்காக வேண்டி. எனவே அன்பார்ந்தவர்களே, இது குர்ஆனுடைய மாதம். எம்முடைய முன்னோர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து விட்டால் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ அதில் மிக அதிகமாக குர்ஆனுடனான நேரத்தை அதிகம் செலவழிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதர பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று எம்மை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் எமக்கும் எம்முடைய கை தொலைபேசி, எம்முடைய போன்களுக்கும் மத்தியில் எந்த அளவு தொடர்புகள் எங்களுக்கும் எங்கட செல்போன் எங்கட போனுக்கு மத்தியிலேயும் எந்த அளவு தொடர்புகள் இருக்கின்றதோ இதை போலதான் எம்முடைய முன்னோர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இருந்தது. இன்றைக்கு நாங்க தூங்கி எழும்பக்குள்ளேயும் முதலாவது பார்க்கிறது போனை தான். பாத்ரூமுக்கு போயிட்டோம் என்று சொன்னா போயிட்டு வந்த உடனே முதல்ல பார்க்கிறது எங்கட போன் தான். யாரு கால் பண்ணிக்கிற அல்லது யாரு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, இதுதான் எங்களுடைய நிலப்பாடு. நானும் தான், நீங்களும் தான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி எங்கட இந்த காலத்துல எங்களுக்கும் எங்கட போனுக்கும் மத்தியில தொடர்பு இருக்கிறதோ இதை போலதான் எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இருந்துச்சு. முழு நேரமும் குர்ஆனோட தொடர்பை வைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிக பெரும் ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைச்சு. எனவேதான் குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்துவோமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை அதிகமாக வைத்திருக்கின்றார்களோ, அன்பார்ந்தவர்களே, குர்ஆனோடு தொடர்பை அதிகம் வைத்திருப்பவர்கள் என்றால் வெறுமனே குர்ஆனை மனனம் செய்த ஹுஃபால்கள் மாத்திரமல்ல, வெறுமனே குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மதரசா மாணவர்கள் மாத்திரமல்ல, உலமாக்கள் மாத்திரமல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை யார் பார்த்து அதிகமாக கஷ்டப்பட்டோ திக்கியோ அல்லது சரளமாகவோ கஷ்டப்பட்டு சிரமத்தோடு யார் அதிகம் முயற்சி செய்து ஓதுகின்றார்களோ இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே குர்ஆன் இவர்களுக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவான்.
எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு குர்ஆனுடைய மாதம். குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளினுடைய அமல்களையும் நாங்கள் திட்டமிட வேண்டும். சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், நாங்கள் எழும்புவதில் இருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் நம்முடைய அமல்களை நாங்கள் திட்டமிடுவது மிக முக்கியமான அம்சம். இன்றைய நாள் ஒவ்வொரு தினத்திலும் நான் எத்தனை ஆயிரம் zikர்கள் செய்வது, எத்தனை பக்கங்கள், எத்தனை ஜுஸூக்கள் குர்ஆன் ஓதுவது, எத்தனை ரகாத்துகள், மேலதிகமாக சுன்னத்துகள் தொழுவது என்ற திட்டமிடல் ஒரு முஃமினிடத்திலே, ஒரு முஸ்லிமிடத்திலே இருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை நல் அமல்களில் நாங்கள் கழித்துக் கொள்வோம். குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்வோம். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்து கொள்வோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானுடைய காலத்தை நற்காரியங்களிலும் நல் அமல்களிலும் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.